மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் பாருங்கள், இவ்வளோ முருங்கைக்காய் கிடச்சிக்குது. நிறைய முருங்கை கிடச்சிது. ஆனால் இந்த முருங்கை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது கட்டி கட்டி விற்போம். 9 முருங்கைக்காய் 10 முருங்கைக்காய் சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு விற்போம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, காசுக்கு கேட்பாங்க 10 ரூபாய்க்கு வேணும்னு சொல்லிட்டு. நாங்கள் தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, வேண்டாம் நீங்கள் கொடுக்காதீங்க, காசுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஏன்னா எங்கள் வீட்டு சுற்றிலும் முருங்கை மரம் தாங்க எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. இங்கே வண்டியெலாம் போகும், இந்த ரோட்டில் வண்டி போகும். அங்கே போகும்போது வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்துன்னு போயிடுவாங்க. எங்களுக்கு தெரியாமல் அறுத்துன்னு போயிடுவாங்க. அதுமாரி அறுத்துன்னு தெரியாமல் அறுத்துன்னு போயிடுறாங்க. நம்ம தெரிஞ்சு கொடுக்குறதுனாங்க சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சு நிறைய பேர் கொடுப்போம். கீரை எல்லாமே அறுத்துன்னு போவாங்க. அந்த முருங்கை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீடு சுற்றி எப்பவுமே மரம் செடிகள் கொடிகள் எல்லாமே நம்ம நட்டு வைக்கும்போது இங்கே ரோட்டில் போகிறவங்க வரவங்க நம்ம வீடை பார்க்காம நம்ம செடிங்க மரங்கள்லாம் வைக்கும்போது அந்த திருஷ்டி அது மேலே படுன்னு சொல்கிறதுனால தான் நம்ம வீடு சுற்றி மரம் செடிலாம் வைக்கிறதே. பலாப்பழம் எங்கள் ஊரில் 100 ரூபா வாங்க. அது போய் பலாப்பழம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வெளியெல்லாம் போனால் 300 400 சொல்லி விற்பாங்க. எங்கள் அப்பா போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. குழந்தை சைடு தூங்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஊஞ்சில் ½ கிட்டே நான் ஊஞ்சில் ஆட்டினே இருக்குங்க. அவள் தூங்குற மாதிரியே இல்லைங்க. முழிச்சு பார்த்தா பாருங்களா, ரொம்ப க்யூட்டாக அப்படியே முழிச்சு பார்க்குறா பாருங்களா. குழந்தைய தூங்க வச்சுட்டு பிறகு நம்ம வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் குழந்தை தூங்குற மாதிரியே இல்லை. உள்ளே ஊஞ்சல் கட்டுற மாதிரி கொக்கி இல்லைங்க. அதனால தாங்க நான் வெளியே கட்டியிருக்கேன். வெளியே கொஞ்சம் காத்தோட்டமாக குழந்தை தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவள் அக்கா இவளை பார்க்கல, இல்லைலாம் பார்த்தாலாம் விடவே மாட்டான். இவ கூட சேர்த்துன்னு அவளும் ஊஞ்சல் ஆடுவாங்க. இவ நம்ம ஏதாவது பண்ணால் மட்டும் அழுவா. ஆனால் அவங்க அக்கா பண்ணும்போது எதுவுமே பண்ண மாட்டா, சிரிச்சுன்னு இருப்பா. அவள் கூடயும் விளையாடுவாங்க. நம்மக்கிட்ட மட்டும் தான் மாதிரி பண்ணுறான். சரி சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு காய்கறி கட் பண்ணலான்னு போனேன். நான் மாங்காய் சாப்பிடக்கூடாது, சும்மா டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா மாங்காய் ரொம்ப புளிக்குதுங்க. இது ஒட்டு மாங்காய் இல்லையா, அதனால் ரொம்ப புளிக்குது. என் பொண்ணு நான் என்ன பண்ணுறேன்னு அப்படியே பார்த்து ஜெராக்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. இவ நான் வெங்காயம் சாப்பிடுவா, மாங்காய் சாப்பிடுவா, அதுக்கப்புறம் பீட்ரூட் சாப்பிடுவா. பீட்ரூட் சில பேர் கேரட் சாப்பிட்லாம், ஆனால் இவ பீட்ரூட்டே சாப்பிடுவாங்க. பீட்ரூட் கேரட் எல்லாமே வெஜிடபிள்ஸ் நேச்சுரலாக நம்ம பச்சையாகவே சாப்பிட்ருவா. இப்போ நான் என்னென்னலாம் பண்ணுறனோ கட் பண்ணுறேன்னு அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவா. இவள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. இவ 5 வருஷம் கழிச்சாங்க எனக்கு நின்னாலே அதனால் செகண்ட் குழந்தை சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எப்பயுமே எனக்கு கேப் விட மாட்டேன். இவ தான் நான் ஃபஸ்ட்டு இவ தான் பார்ப்பேன். ஏன்னா குழந்தைங்க நம்ம செகண்ட் குழந்தை பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஏக்கம் வந்துடும். இந்த குழந்தை வந்ததுனால தான் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில சமயம் பேச்சு சில பேச மாட்டாங்க, கொஞ்சம் தைரியமாக இருக்க மாட்டாங்க, ரொம்பவும் சோர்வாக இருப்பாங்க. அதிகமாக பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட என்னது போட அமைதியாக இருப்பாங்க. அதுவும் எதுவும் பொருட்படுத்தாம மறுபடியும் பாருங்க என்னென்ன பண்ணுற பாருங்க. யாருக்கு சொல்லுவாங்க பாருங்களா, யாருக்கு? அம்மாக்கா பாப்பாக்கா? அம்மாக்கா. நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண வேஸ்ட் பண்ண மாட்டோம், எடுத்துன்னு போயிட்டு செடிங்களில் போடுவோம். ஏன்னா அது எருவாகும்ல, அதனால நாங்கள் அது பண்ணுவோம். சரி, நான் குழந்தை தூங்கினோடனே நான் என்ன பண்ணிட்டேன், வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காரக்குழம்பு தான், முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு தான் 3 குழம்பு காரக்குழம்பு வைப்பேன். இங்கே குக் வித் கோமாளியில் கனின்னு ஒருத்தவங்க காரக்குழம்பு செய்வாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது. புளி நான் ஊற்ற மாட்டேன், ஏன்னா மாங்காய் போடுறதுனால புளிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் புளி போட மாட்டேன். திக்காக போடுவேன். திக்காக சமைக்கிறதுனால நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே இது மாதிரி தான் செய்வேங்க. அம்மாவுக்கு புளிப்பத்தை தான் பிடிக்கும். எங்களுக்கு அப்பாவுக்கு எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக புளிப்படலாம் அவளுக்கு பிடிக்காதுங்க. அவருக்கு நார்மலாக கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க, புளிப்படை பிடிக்காது. இதுமாரி வச்சு கொடுக்கும்போது அவங்க காலி பண்ணிட்டுருவாங்க. எங்கள் பொண்ணு பாருங்கள், இன்னும் நான் உனக்கு வேலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு எதுவும் அதில் போய் கலந்து எடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கும் நான் காரக்குழம்பு வச்சிடுறேன். எனக்கு மட்டும் தனியாக நான் சாம்பார் அவரைக்காவும் முருங்காவும் போட்டு சாம்பார் தாங்க வைக்கிறேன் நான். உங்கள் ஊர்லலாம் முருங்காய் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் சந்தைக்கு போகும்போதெல்லாம் முருங்காய் வாங்கிக்கணுவாங்க. முருங்காய் வாங்கிக்கோங்க, 3 முருங்காய் 20 ரூபாய்னுவாங்க. நான் எங்கள் வீட்டில் முருங்காய் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவேன். மாங்காய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மாங்காவும் இருக்குதுங்கன்னுவேன். கத்திரிக்காய் வாங்கணுவாங்க, கத்திரிக்காயும் இருக்குதுன்னு. என்ன எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறேன், அப்போ எதுக்கு இங்கே வாங்குறேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் சமைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வேணும்ல, அதுக்கு வாங்கிறது தான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவேன்.
வேணும்னா வாங்க, நான் எங்கள் வீட்டில் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் இருக்குது, ஒன்றா பிரித்து கொடுக்குறோம், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கேயும் அதிகமாக தான்மா இருக்குது, இங்கே வாங்கிறதுக்கு ஆள் இல்லைம்மா, அதனால தான்மா நாங்கள் 2 மாங்காய் 3 மாங்காய் 20 ரூபா சொல்லி விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகளோட நிலைமை இவ்வளோ தாங்க. நம்ம எது நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குதோ அது வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தாங்க கிடைக்கும். எது ரேட்டு அதிகமாக இருக்குதோ அது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காதுங்க. விவசாயிங்க வந்து இவ்வளோ தாங்க கஷ்டப்படணும். ஏன்னா தான் பயிர் வச்சாலும் வேர்க்கடலை போட்டுறோம். நாங்கள் இந்த வருஷம் வேர்க்கடலை போட்டோம், இந்த வருஷம் கொஞ்சம் லாபம் வந்தது. போன வருஷம் வேர்க்கடலை போட்டோங்க, ஃபுல்லாகவே நஷ்டமாயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப வேலை நாங்கள் அதிகமாக உழைச்சாலும் காசு அதிகமாக போட்டாலும் எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் லாபம் கிடைக்குதுன்னா ஒரு வருஷம் நஷ்டம் கிடைக்குது. நம்ம பணம் போட்டதே வந்து எங்களுக்கு வராதுங்க. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் விவசாயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம்.